கப்பு மேலே காலை வச்சாங்களாம். அதனால தான் கப்பே வின் பண்ண முடியலையாம். என்னடா இது உலகமகா உருட்டா இருக்குது. ஆமாங்க, கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா டீம் ஒழுங்காக விளையாடாதனால டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பாடுற ஒரு ரீசனு கப்பில் காலை வச்சு தான் டவுன்ஃபாலுக்கு காரணம்னு. அதை தான்டா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. 3 வருஷமாக தான்டா வேர்ல்டு கப் வின் பண்ணல, அதுக்குள்ளே இந்த வரத்து வர்றீங்க அப்படின்னு பார்த்தா 2011 ஒரு டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 13 வருஷம் சோக் பண்ணிட்டு தான் 2024 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அப்போ அந்த டீம் 2011 எது மேலடா காலை வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நம்ம எல்லாரும் நம்ம ஊரில் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், புக் மேலேயோ பணம் மேலேயோ நம்மளோட கால் பட்டுச்சுன்னா அதை தொட்டு கும்பிட்டுப்போம். அது நம்ம ஊரில் நம்ம ஃபாலோ பண்ணுற கல்ச்சர். அதே மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க ஊரில் சர்டன் கல்ச்சர் வச்சுருக்காங்க, அதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணாதான் அவங்க வேர்ல்டு கப் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்னடா நியாயம்? கப்பு காலுன்னு பூமர் போட்டுட்டு இருக்காம எல்லாரும் ஸ்போர்ட்டாக பாருங்கள். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஹார்ட் போட்டு போங்க, பார்க்கலாங்க.